அந்த சிறைப்படம் பார்க்க அப்படி உட்காரும்போது, உண்மையான அந்த கதை அதில உணர்ந்து நாங்க அந்த அந்த கதாநாயகி மாரியே நான் ஆயிட்டேன். நான் அந்த இடத்துல அப்படி அந்த எங்களுக்கு நடந்த அந்த ஃபீலாவே இருந்துச்சு. இவரையெல்லாம் அந்த வழக்குல சேர்த்தம்போது, என் தந்தை வந்து இந்த சமுதாய தலைவரா இருக்காருங்கிறதுக்கு வேண்டி தான் அக்யூஸ்ட் 1 என் தந்தைய போட்டாங்க. அவருக்கு மருமகங்கிற ஒரே காரணத்துக்காகவே இவரு சிறைப்படுத்தப்பட்டார். இவர் மேல இந்த வழக்கு, இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கு போடும்போது 2 ஆண்டு காலம் இவர் மேல வழக்கே சுமத்தல. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கே அவர் மேல பிணையப்படுது. அதுக்கப்புறம் 12 வருஷம் விசாரணை கைதிகளாகவே இருந்தாங்க. அந்த படத்துல வந்து எங்களுடைய கதையில ஒரு துளி, அந்த ஒரு துளியிலேயே மக்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ், அந்த மக்களுடைய சிறைப்படம் பார்த்துட்டு வந்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த மக்களுக்கு இவ்வளோ உணர்வுகள் வலிச்சிருக்கு. ஏன்னா அதுல நடந்திருக்கிற அந்த இது வந்து அநியாயங்கிறத அவங்க புரிதலோட பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஆனா எங்க கதைகளை அவங்க கேட்டாங்கன்னா மக்கள் எழுச்சி பூந்து வருவாங்கங்கிறத நான் உள்மனர்த அந்த சிறைப்படம் பார்க்கும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை நடத்தி அந்த நீதிபதியே சொன்னாரு, உங்களுடைய நேரம் சரியில்லை போல தெரியுது, உங்க மேல ஆயுள் தண்டனை போட வேண்டியதா இருக்கு. அந்த வழக்குல பல பகுதியா பிரிச்சு பல பேத்த விடுதலை பண்ணி ஒரு சில அந்த சதி திட்டம் 120B இருந்தவங்களுக்கு மட்டுமே ஆயுள் தண்டனையா விதிச்சாங்க. அந்த புது திருமணமாய் மாப்பிள்ளையா அந்த வீட்டுல இருந்தனால அவருக்கு வழக்கே அந்த ஒரு வழக்கு தான்.